Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பொண்ணு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அதே ஈக்குவல் நீங்கள் வந்து ஒரு கவிதை சொல்லியிருந்தீங்க. என்னடா மறந்துடக்கூடாது, நோட்ஸ் எல்லாம் ஹிட் பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே. அலௌடு இல்லை. ஸோ மொபைல் அலௌடு இல்லைங்கிறதுனால அங்கே வேன்லேயே உட்காந்து ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அது என்னோடய ஃப்ரெண்டு ஆக்சுவலி அந்த கவிதை எழுதியிருந்தாங்க. சுப்புலக்ஷ்மின்னு என்னுடைய தோழி. நாங்களாம் ஒரு கொஞ்சம் ஃபேன் விஜயோட. ஸோ அவங்க வந்து இந்த கவிதையை அவருக்காக கொடுங்களேன்னொடனே அவங்க வர முடியாதனால அவங்களுக்காக நான் படித்தேன். எனக்காக அந்த கவிதை கொஞ்சம் ஆதனுக்கு தர முடியுமா? என்னுடைய தோழி சுப்புலக்ஷ்மி எழுதியது இது. வெற்றிக்கு வெற்றி கவிதை, பெயரிலேயே வெற்றியை கொண்டவர், வசீகரனாக மின்சார கண்ணனாக மனங்களை கவர்ந்தவர், சந்திரசேகர் ஷோபாவிற்கு விருதாக கிடைத்தவர், 10 வயதில் வெற்றிப்பட குழந்தையாக 18 வயதிலேயே நாளைய தீர்ப்பு வழங்கியவர், அழகிய தமிழ் மகனாய் திரையில் தோன்றியவர், அழிவில்லா புகழுடன் 50 விருதுகள் பெற்றவர், நடிப்பு, நடனம், பாடகர், தன்னார்வலர் என பன்முகத் திறமை உடையவர், சிவகாசி பட்டாசாக திருப்பாச்சி அருவாளாக தீமையை வேட்டையாடியவர், வேலாயுதமாக பொது சேவை புரிந்தவர், வெள்ளித்திரையில் மட்டுமல்ல வெள்ள நிவாரணத்திலும் தண்ணி காற்றாய் ஜொலித்தவர், உதவும் கரங்களால் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து என பல துறை கண்டவர், விஜய் என்றாலே வெற்றிதான், தளபதியாய் மக்களின் பாதுகாவலாய் மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியவர், தமிழகம் மட்டுமல்ல தரணி முழுவதும் வெற்றி வாகை சூடிட எங்கள் அண்ணன் இளைய தளபதியை வாழ்த்துகிறோம். நன்றி. பொண்ணு எப்படி மாஸ் பண்ணி பாட்டு பாடினாங்களோ அம்மா அந்த மாதிரி கவிதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணாங்க. இதுக்கு விஜய் சார் என்ன சொன்னாருமா? இல்லை, ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொன்னார். பட் அவருக்கு ரொம்ப க்ரூஷியல் ஆகிடுது. ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க, இல்லைன்னா அவர் இன்னும் பாராட்டியிருப்பார். ஆனால் அவர் ஹாப்பி. எங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். எப்படியோ அவருக்கு இது சேர்ந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நாளாச்சு, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிங்க, எப்படி இந்த பாட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் இருந்து நிறைய மிக்சட் சாங்ஸ் இருக்குது, எப்படி இந்த க்ரியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு 3 நாள் முன்னாடி எங்கள் கோஆர்டினேட்டர் கோபி சார், தியாகு சார், ஸ்ரீகாந்த் சார்லாம் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் தான் பேசலாம், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ எனக்கு கொஞ்சம் பாட்டு பாட வரும், சரி நல்லா பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் சாரோட எனக்கு இந்த பாட்டெலாம் கேட்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பாட்டு ஃபியூஷன் பண்ணி சாருக்காக கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்குமேனு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் நேற்று நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். நைட்டெல்லாம் உட்காந்து அவருக்காக ப்ரிப்பேர் பண்ணி பாடியிருக்கீங்க. சாங் கேட்டு சார் ரொம்ப நேரம் உங்களையே பார்த்துக்கிட்டே இருந்தார், நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன சொன்னார் சாங்கை கேட்டுட்டு? சாங் கேட்டோன்னே சார், சின்னம்மா இப்படி பாடுற, ஸ்ருதிலாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சார் என்ஜாய் பண்ணால் போதும்னு நினச்சேன். பட் அதையும் தாண்டி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், என்னை பாராட்டினார் பர்சனலாக. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது நினச்சி. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுமே வந்து எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிறது அவங்க ஷைன் ஆகிறதுக்கு. அதையும் தாண்டி இப்போது இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு விஜய் சார் கையாளும் போது அந்த விஷயம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் பேரண்ட்ஸை ப்ரௌடாக்குனுங்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அதில் மார்க் வந்து நான் ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுக்க எங்கள் அப்பா அம்மாலாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் நான் பிடிச்சி படித்தங்கனால ஐ வாஸ் ஏபிள் டு கெட் மோர் மார்க்ஸ். ஸோ அதனால் என் டீச்சர்ஸ், என் ஸ்கூல் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு இந்த மார்க்ஸ் எடுக்க. என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க படிக்கவும். ஏன்னா சம்டைம்ஸ் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டு பாடு அப்படின்னு மோட்டிவேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இட் மேட் மீ டு டேக் ஆல் தோஸ் மார்க்ஸ். அதனால் உங்களோட கெரியர் சிங்கரா இல்லை இந்த பக்கம் வேறு ஏதாவதா? நான் ஆக்சுவலி இப்போ சார்ட்டர் அக்கௌண்டன்சி கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மெயின் ட்ரீம். இதுவும் எனக்கு ட்ரீம் மாதிரி தான். சார்கிட்ட இதெல்லாம் பேசணுன்னு வந்தேன், மறந்துட்டேன் அப்படின்னு வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஆக்சுவலி எங்கள் அம்மா சினிமா நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து என்கிட்ட சார் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. சார் வந்து எப்படி ஹார்ட் ஒர்க்காக டெடிகேட்டிவாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரஞ்சிதமே பாட்டில் கூட லாஸ்ட் பார்ட் கண்டினியூஸாக ஆடினார் ஒரு பீட்டு. அது வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்னை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், டெடிகேட்டிவாக ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதில் நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத சார்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அது அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி பேர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் கோவை மாவட்டம் ஆனமலை தாலுகா பெரியபோது கிராமத்துலேருந்து வரணும். மேடையில் விஜயண்ணா கிட்ட பேசியிருந்தீங்க, என்ன பேசியிருந்தீங்க? அம்மா அவருக்கு அதாவது அரசியலுக்கு வர்றாரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி நான் பேசினேன். அதாவது விஜயகாந்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடல, இவருக்காவது ஓட்டு போடணும் 2026 அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களோட நீங்கள் பேசினதுக்கு தலையெல்லாம் ஆட்டியிருந்தார் விஜய் அவர்கள். அது எப்படி இருந்தது அந்த தருணம்? எல்லாம் நல்லா இருந்ததுங்க.
இப்போது நிறைய பேருக்கு அரசியலில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு விஜய் அப்படின்ற பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது ஐயா? எனக்கு ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போது நீங்கள் விஜய் சார்கிட்ட ஒரு கேள்வி, ஒரு விண்ணப்பம் வைக்கிறீங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணுங்க அப்படின்னா அது கேள்வி என்னவா இருக்கும்? அதாவது மக்களுக்கு எல்லாம் பொது சேவை செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் பேசுனதுக்கு விஜய் சார் என்ன சொன்னார்? அவர் நல்லா தான் சொன்னார். என்னோடய பேர் கனிகாஸ்ரீ, நான் கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வரேன். ஸோ இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களை பக்கத்தில் நேரில் பார்த்துருக்கீங்க, என்ன ஏதாவது சொன்னீங்களா? அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது இப்படி ஒன்று நடக்கும்னு நினைக்கல. நான் 10th படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. பட் எனக்கு கிடைக்கல, நான் ப்ரைவேட் எய்டட் ஸ்கூலில் படித்தனால. இப்போ 12th கிடச்சது ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் டிவிலே பார்த்துட்டு நேரில் பார்க்குறப்ப நம்ப முடியல இதான் வருதானான்ட்டு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எதுவும் பேச முடியல. ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் அங்கே அண்ணாட்ட மைக் கேட்டு வாங்கி பேசினேன். என்ன சொன்னீங்க? அவர் அதுக்கு என்ன சொன்னார் பதிலாக? அவர் எப்படிமா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க. மைக்கில் என்ன பேசுனீங்க? இவ்வளவு பெரிய இந்த விழாவை ஏற்பாடு செய்து எங்களை போன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் எங்கள் அண்ணா, எங்கள் காவலன், எங்கள் நண்பா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் வேலாயுதம் எடுத்தும் துப்பாக்கி ஏந்தியும் எங்களை வழி நடத்துவதில் ஒரு மாஸ்டராகவும் மாணவர்களுக்கு மாண்புமிகு மாணவனாகவும் இருக்கும் பைரவா, நீர் இந்த சர்க்காரை ஒரு புலி போல வேட்டைக்காரனாக வில்லால் வீழ்த்தி இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வெளிச்சத்தை தர வேண்டும், நல்ல ஜனநாயகம் உருவாக வேண்டும். இதற்கு மாணவர்களின் சார்பாகவும் எங்கள் குடும்பங்களின் சார்பாகவும் நன்றி அதை தெரிவிச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அறிவோட முதற் பாடம்ன்றது நம்ம வந்து செல்வத்தை பெறுறது. ஆனால் அன்போட முதற் பாடம் அதை எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறது. இப்போ அவர்கிட்ட நம்ம பரிசு வாங்கினது எங்களை விட பாராட்ட வேண்டியது எங்களது இல்லை, எங்களுக்கு வழங்கின அவர் தான் பாராட்டிற்குரியவர். காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு, மகிழ்ச்சின்றது பெறுறதுல இல்லை கொடுக்கறதுல தான் இருக்குது. அதுக்கு அவர் தான் எக்ஸாம்பிள். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து இவ்வளோ நாள் திரையுலகில் பயங்கரமாக வந்து எல்லாரும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தார். இதுக்கப்புறமா அவர் வந்து சினிமாவில் இல்லைன்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் அவர் சிஎம்மாக பார்க்குறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். 2026 உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குமா? ஆமாம், இப்போ மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே 17 to 80 ஆயிடுச்சு. எங்களோட ஃபஸ்ட்டு ஓட்டு அவருக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் போடுற ஓட்டு யாருக்கு போடுறோமோ அவங்களே சிஎம் ஆயிடுவாங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.